ஆண்டினுடைய முதல் 4½ மாசம். குரு பெயர்ச்சிக்கு முன்பு வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருக்கணுங்கிற இடங்கள் அதிகமா உண்டு. சரிங்களா? ஸோ ஓவராலா இவங்களுக்கு எங்க நன்மை அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்த்துருவோம். முதல் அமைப்பா திருமண அமைப்பு கைகூடி வந்துரும். எது நடக்குதோ இல்லையோ, விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு கல்யாணம் நடந்துரும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. குறிப்பா குழந்தை பாக்கியத்துக்காக யாரேனும் மெடிக்கல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா, நீங்க பண்ண வேண்டிய முதல் விஷயம் மெடிக்கல் பார்க்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். குலதெய்வ வழிபாடு. இல்லைங்க நாங்க முஸ்லீமா இருக்கோம், கிறிஸ்டியனா இருக்கோம். உங்களுடைய விருப்ப தெய்வத்தினுடைய வழிபாடு. சரிங்களா? நீங்க யார்கிட்ட வேண்டினா மனம் சரணாகதி அடையுமோ, அவங்கள அந்த மன உருக்கத்தோடு வேண்டணும். ஏன்னா, 5ஆம் இடத்தோடு பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டு முழுக்க சனி தொடர்பு கொள்கிறார். குறிப்பா மே மாதத்துக்கு பிறகு குருவின் பார்வையில, 5ஆம் அதிபதியின் பார்வையில சனி. அப்ப அவர் அந்த கொடுப்பினையை தர்றதுக்கான தயார் நிலையில இருக்கிறார். அப்ப நம்ம போயிட்டு தெய்வ வழிபாடுகள் செய்து, பிளஸ் மருத்துவமும் கை கொடுக்கின்ற பொழுது, நமக்கு குழந்தை கிடைக்கிறதுக்கான அமைப்பு இந்த ஆண்டு பலமா இருக்கு. சரிங்களா? அப்ப குழந்தை பாக்கியம் ட்ரபிளா இருக்கவங்க இந்த ஆண்ட பயன்படுத்திக்கிடலாம். இது ஒரு அமைப்பு. அதேபோல் இந்த ஆண்டு இன்னொரு சிறப்பான அமைப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கையில எப்பவாவது ஒரு மணி ஃப்ளோ இருந்துகிட்டே இருக்கும். அது நீங்க வேலைக்கு போறீங்க, போகல, தொழில் பண்றீங்க, பண்ணல. உங்க தேவைகளை பூர்த்தி செய்றதுக்கு கையில பணம் இருந்துகிட்டே இருக்கும்.